சிவமே மெய்ப்பொருள் என்ற தலைப்பில் ஏப்ரல் 5, 2021 அன்று ஆதியூர் நிலைவனத்தில் நிலைவனநாதர் இல்லக்கோயில் அடிக்கல் நடுகையின் போது ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். திரு எழுகை பயணத்திற்கு அடுத்த நிலையாக அடித்தளக்கல் நாட்டுதல் என்ற ஒரு பணிக்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இங்கு ஆதியூரில் நாம் அமைத்து கொண்டுள்ள நிலைவன உரிமை சிவனார் இல்ல கோயிலுக்கு இன்று அடித்தள கல் அமைக்கிறோம். ஒரு சில நாட்களிலேயே நாம் இந்த பணிகளை எல்லாம் தொடங்கிவிட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எழுகை பயணம் முடிந்து சில நாட்களிலேயே பணிகள் தொடங்கிவிட்டன. இன்று அடித்தளம் அமைக்கும் நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த பணி இவ்வளவு நேர்த்தியாக தொடங்குவதற்கும் அது எழுச்சி அடைவதற்கும் உங்கள் அனைவருடைய வேட்டலும் பங்களிப்பும் தான் அடிப்படை. இல்லையேல் இது இவ்வாறு நிகழாது. இந்த நிகழ்வுக்கு வந்திருப்போர், நிகழ்விற்கே வராதோர், ஒரு முறை கூட இந்த இடத்தை வந்து பார்க்காதோர் பலர் கூட இந்த இல்லக்கோயிலுக்காக பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள், வழங்குகிறார்கள், இன்னும் வழங்குவார்கள். இது ஒரு சிறப்பான நிகழ்வு என்று நான் இதை உணர்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கோயில்களை பற்றிய மதிப்பீடு, கோயில்களுக்கு பங்களிப்பு செய்வது குறித்த புரிதல்கள் ஆகியவையெல்லாம் பயன் நோக்குபவையாக உள்ளன அல்லது பாவம் கழிப்பவையாக உள்ளன. பயன் நோக்காமல் பாவம் கழிக்காமல் ஒரு கோயிலுக்கு பங்களிப்பு செய்வோர் மிக குறைவு. நாம் இந்த இல்லக்கோயில் மற்றும் பாபநாசத்தில் அமைய உள்ள நிறைவனநாதர் ஆலயம் ஆகியவற்றிற்கெல்லாம் பங்களிப்புகளை வேண்டும் பொழுது இதை தெளிவாகவே கூறியிருக்கிறோம். புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக இந்த கட்டமைப்புகளுக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் கோயில் என்பதே இறையியலுக்கு ஒரு அடிப்படையானதல்ல. கோயில் இல்லாமலேயே இறையியல் உண்டு, வழிபாடு உண்டு. வாழுதல் தான் வழிபாடு. கோயிலில் சென்று வழிபட வேண்டிய தேவையெல்லாம் இறைவனுக்கு இல்லை, மனிதர்களுக்கும் இல்லை. நாம் கோயில்களை எழுப்புவது நம்முடைய மரபு வழிபட்ட பணிகளை ஒருங்கிணைக்கும் மையமாக அவை இருக்க வேண்டும் என்பதற்காகவும், பல்வேறு கலைகள் மற்றும் திறன்களை வெளிப்படுத்தும் நிலையங்களாக கோயில்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தானே தவிர இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதற்காக அல்ல என்றுதான் நம்முடைய உரைகளில் குறிப்பிட்டோம். அதையெல்லாம் கேட்டுவிட்டு தான் பலர் பங்களிப்பு செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு சிறப்பானது. ஒரு உண்டியலில் காணிக்கை இடுவதற்கு கூட பல கணக்குகள் இருக்கும் சமூகத்தில் ஒரு கோயில் கட்டுவதற்கே எந்த கணக்கும் இல்லை என்ற நிலை இருப்பது அமையப்பெருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிலை. ஏனென்றால் பாவம் புண்ணியம் என்ற கணக்குதான் மனிதர்களுக்கும் இறைக்கும் உள்ள தொடர்பு என்றால், இந்த பேரண்டத்தின் மிகப்பெரிய பாவி இறைவனே. இறைவனை விட வேறு பெரும் பாவி யாரும் இருக்க இயலாது. என்னதான் மனிதர்கள் பாவங்களை செய்தாலும் இந்த மனிதர்களை படைத்தவனை என்னவென்று சொல்வது? அறியாமலே படைத்து விட்டானா? நல்லவர் என்று நம்பினேன் என்று அவனும் சொல்வானா? மனிதர்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் மனிதர்களை தாக்கும் என்றால் இறைவன் செய்யும் பாவம் யாரை தாக்கும்? அது இறைவனைத்தானே தாக்க வேண்டும். ஆகவே
பாவம் புண்ணியம் என்ற கருத்துக்களை ஒரு வரம்பிற்கு அப்பாற்பட்டு புரிந்து கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறேன். எல்லாவற்றிற்குமே ஒரு வரம்பு உண்டு. மனிதர்கள் அவர்களுடைய இயல்பில் வாழ்தலே இறை வாழ்க்கை, இயல்பில் ஒழுகுதலே இறையியல், இயல்பில் ஒழுகி வாழ்தலே இறை வாழ்க்கை. இதில் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. இயல்பில் வாழ்வோர் புண்ணியம் செய்வதும் இல்லை, அவர்கள் பாவம் செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை. நாம் ஏற்கனவே பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி சில உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த கருத்தின் சாரம் என்னவென்றால், உரிமைகளை பறித்தல் தான் பாவம். உரிமை பறிப்பே பாவம், அதுதான் பாவம். அதற்கு மன்னிப்பே இல்லை. எவ்வளவு கொடைகளை கொட்டி கொடுத்தாலும், உருண்டு புரண்டாலும், கன்னத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரை வேலை குத்தி கொண்டாலும் பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகின்றன என்றால், நான் செய்தது பாவம் என்பதை ஒருவர் மனதளவில் உணர்ந்து ஒப்புக்கொள்ளும் பொழுது அவை மன்னிக்கப்படுகின்றன. அது எந்த பாவமாக இருந்தாலும். மனிதர்களை பொறுத்தவரை அது மிகப்பெரிய பாவம், கொடும்பாவம், இதற்கு விடிவே இல்லை என்று கருதலாம். ஆனால் படைத்தவருக்கு மன்னிக்க இயலாத, மன்னிக்க வாய்ப்பற்ற பாவம் என்று எதுவும் இல்லை. அதை அவர் எப்பொழுது மன்னிக்கிறார்? நீ உன் மனதளவில் உண்மையாகவே இது பாவம் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது, நீ ஒப்புக்கொள்வதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் இடையில் கால இடைவெளியே இல்லை. ஒப்புக்கொள்ளும் பொழுதே மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. அதன் பிறகு வாழ்க்கை பொலிவடைகிறது, உடல் பொலிவடைகிறது, எடுத்தவையெல்லாம் விளங்குகின்றன, தொட்டவையெல்லாம் துலங்குகின்றன. மாறாக நான் செய்தது சரி, எனக்கு இதை தவிர வேறு வழி இருக்கவில்லை என்று நியாயம் பேசிக் கொண்டிருக்கையில் மனிதர்கள் ஏமாறுவார்கள், படைத்தவர் ஏமாறுவதில்லை. இந்த நியாயப்படுத்தல் அவரவரையும் தடுமாறச் செய்யும், தவறான வழிகளில் அழைத்து செல்லும், படுகுழியில் தள்ளும். இவ்வாறு படுகுழியில் அவர்கள் வீழும் முன் பல வெற்றிகளையும் அவர்கள் பெறுவார்கள். ஏனென்றால் நியாயப்படுத்துவதே சில வெற்றிகளை பெறுவதற்குத்தானே. சில சிக்கல்களை சமாளிப்பதற்காகவும் சில நோக்கங்களை அடைவதற்காகவும் தான் மனிதர்கள் தம்முடைய பாவங்களை நியாயப்படுத்துகிறார்கள். வெற்றி இருக்கும், இறுதியில் பெரிய படுகுழி இருக்கும், அதிலிருந்து மீள இயலாது. உண்மையின் வழி இவ்வாறானதல்ல. ஆம், நான் பாவம் செய்துவிட்டேன், அதை அறிந்தேதான் செய்தேன் என்று ஆழமாக உணர்கையில் அதே உணர்வில் மன்னிப்பும் கிடைத்து விடுகிறது. உண்மையில் எவர் ஒருவர் பாவங்களுக்காக தன்னளவில் மன்னிப்பு கோரிக்கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு வாழ்க்கைகள் இருக்கின்றன. மன்னிப்பு கோரிய பிறகு அவருக்கு அமைவது இரண்டாவது வாழ்க்கை. அது ஒரு மறுபிறவி என்று கூட அழைக்கலாம். அது மறுபிறவி போன்ற வாழ்க்கை. அதன் பிறகு அவர் எந்த தவறும் செய்வதில்லை, பாவங்களில் ஈடுபட அஞ்சுகிறார். ஒரு நிலைக்கு பிறகு பாவம் என்ற கருத்திலிருந்தே அவர் விடுபட்டு விலகி வேறு நிலைக்கு சென்று விடுகிறார். பாவம் செய்யாதிருத்தல் ஒரு சிறப்பல்ல, அது ஒரு நல்ல குணம் அல்ல, அது இயல்பு. பாவம் செய்யக்கூடாது என்பது மிகப்பெரிய அறிவுரை அல்ல, அது ஒரு இயல்பு. ஆனால் அந்த அறிவுரை இங்கு மலிந்து கிடக்கிறது. பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று மிக கூடுதலாக அதை பற்றி பேசி அதன் மீதான உணர்ச்சி மறத்து போய் அதன் பொருள் சிதைந்து போய் இருக்கிறது. சாலையில் ஒருவர் மீது ஒரு வாகனம் மோதிவிட்டால் மோதலுக்கு ஆட்பட்டவர் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கதறுகிறார். நீ பாவம் செய்யவில்லை,
தவறு செய்தாய். வாகனம் வருவதை நீ கவனிக்கவில்லை. உன்னுடைய இயல்பு உன்னை வழிநடத்தவில்லை. உன் இயல்பிலிருந்து நீ விலகிவிட்டாய். ஆகவே நீ மோதப்படுகிறாய். மோதுதலும் மோதப்படுதலும் இயல்பிலிருந்து விலகிய நிலையின் விளைவுகள். இதில் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஒருவர் சாலையின் ஓரத்தில் வந்து கொண்டிருந்தார். அவர் மீது ஒரு வாகனம் மோதிவிட்டது. அவருக்கு எதுவுமே ஆகவில்லை. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனைகள் செய்து பார்த்த பிறகும் அவருக்கு எதுவுமே ஆகவில்லை. ஒரு துளி குருதி கசியவில்லை. ஆனால் மிகுந்த பதட்டம் அடைந்தார். அந்த பதட்டம் என்னவாக அவரிடம் இருந்தது என்றால், அவர் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை, அதாவது அந்த மருத்துவமனையிலிருந்து கிளம்பும் வரை, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன் என்றே கதறிக்கொண்டிருந்தார். எனக்கு இப்பொழுது அதை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. ஒரு வாகனம் மோதிவிட்டது என்றால் இயல்பாக என்ன கருத வேண்டும்? நான் சரியாகத்தான் வந்தேன், இருந்தாலும் எதிரே வந்தவர் தவறாக வந்துவிட்டார், அவரை மன்னித்து விடலாம், நமக்கும் அதிகமாக அடிபடவில்லை. இதுதானே மனித இயல்பு. அல்லது மோதியவருக்கு அறிவுரை சொல்லி எச்சரித்து அனுப்பலாம், இதுவும் மனித இயல்பு. ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கதறுவதில் என்ன இருக்கிறது? ஏன் கதறுகிறார்கள் என்றால், பாவங்களை பற்றி பல சமயங்களும் ஆன்மீக கருத்துகளும் இவர்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. எப்பொழுதும் அச்சத்துடனே இரு, இறைவனை கண்டு அஞ்சு கொண்டே இரு, இறைவனை நினைத்து அஞ்சு, அவன் தீர்ப்பெழுதி கொண்டே இருக்கிறான் என்பது ஒரு கருத்து. இது மனிதர்களை அடிமைகளாக்கும் கருத்து. இன்னொரு கருத்து, நீ எதை வேண்டுமானாலும் செய், இறைவனுக்கு காணிக்கை கொடுத்து விடு என்பது இன்னொரு கருத்து. இதுவும் மனிதர்களை அடிமையாக்கும் கருத்து. ஆனால் அம்மையப்பர் இந்த இரண்டிலுமாய் இருக்கிறார். நீ பாவம் செய்கிறாய் என்றால் உன் இயல்பிலிருந்து விலகுகிறாய். நீ செய்தது பாவம் என்பது உனக்கே தெரியும். ஒருவேளை நீ அறியாமல் நிகழ்ந்தாலும் பிறர் வழியாக அல்லது உன்னுடைய சிந்தனை வழியாக அதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது அதற்கு மன்னிப்பு கோரு. யாரிடம் மன்னிப்பு கோர வேண்டும்? உனக்கு நீயே மன்னிப்பு கோரிக்கொள். உன்னிடம் நீயே மன்னிப்பு கோரு. உன்னிடம் நீயே மன்னிப்பு கோருவது என்னிடம் மன்றாடுவது தான். நீ என்ன செய்தாய் என்பதை நான் அறிவேன், நான் மட்டுமே அறிவேன். அது பாவமா புண்ணியமா என்ற கணக்கிற்குள் செல்லாதே. நீ செய்தது தவறு என்று நீ நினைக்கிறாயா, கருதுகிறாயா? அதை உணர்ந்து விடு. ஆம், நான் செய்தது தவறு என்று உணர்ந்து விடு. நீ உணரும் பொழுதே மன்னிக்கப்படுகிறாய். இவ்வாறு ஒரு மனிதர் தன்னுடைய தவறுகளுக்காக தனக்குள் மன்னிப்பு கோரும்போது அவர் ஒரு புத்துணர்ச்சி மிக்க வாழ்க்கையை வாழ்கிறார். முன்னர் குறிப்பிட்டவாறு அவருக்கு இரண்டாவது வாழ்க்கை கிடைக்கிறது. அவருக்கு மறுபிறவியே கிடைக்கிறது. அவர் இதே உடலில் ஒரு மறுபிறவி எடுத்து வாழ்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு தவறு செய்துவிட்டு அந்த தவறு பிறரால் சுட்டிக்காட்டப்படும் போது அதை நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்கள். ஒரு நிலைக்கு பிறகு அதை நீங்கள் நியாயப்படுத்தி வெற்றியடைந்து விடுகிறீர்கள். இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கையில் நீங்கள் அடையும் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கை பொலிவை இழந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய உடல் பொலிவிழக்கிறது. உங்களுடைய சிந்தனை குறுகி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய சுற்றத்தில் பகைமை, பொறாமை, வெறுப்பு, அச்சம் ஆகியன பெருகுகின்றன. மாறாக எதையுமே நியாயப்படுத்தாமல், ஆம் நான் தவறு செய்தேன் என்று தனக்குத்தானே ஒப்புக்கொண்டு, தேவைப்பட்டால் பிறரிடத்திலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினால் உங்களை சுற்றி
பகைவர் என்று எவர் இருக்க இயலும்? நீங்கள் யாருடைய உரிமையும் பறிக்கப் போவதில்லை எனும்போது உங்களுடைய உடல் எப்படி நலிவடையும்? உங்களுடைய சிந்தனை எப்படி குறுக்கமடையும்? பிறர் உரிமைகளை பறிப்பதை பல்வேறு காரணங்களால் நியாயப்படுத்துவோர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொள்கிறார்கள். அம்மையப்பர் தனியே வந்து தண்டனை அளிக்க வேண்டிய தேவையே இல்லை. மனநலக்கேடு ஏன் எழுகிறது? உரிமை பறிப்பவர் மனநோயாளியாகிறார், உரிமையை விட்டு கொடுத்தவரும் மனநோயாளியாகிறார். பறிப்பதும் இயல்புக்கு மாறானது, உரிமைகளை விட்டு கொடுப்பதும் இயல்புக்கு மாறானது. உரிமைகளை விட்டு கொடுத்துவிட்டு மனநலம் குன்றி இருப்போர், உறக்கத்தை இழந்து கிடப்போர் கழிவிறக்கமாக தன்னைத்தானே காட்டிக்கொள்கிறார்கள். தனக்கு யாருமே இல்லை என்கிறார்கள், அல்லது எனக்கு எங்கு சென்றாலுமே இப்படித்தான் நிகழும் என்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் கலங்குகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். இந்த உணர்ச்சிகளின் மீது அம்மையப்பருக்கு பரிவு இருக்கிறதா? இல்லை, அம்மையப்பருக்கு பரிவே இல்லை என்று நாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். பரிவு மட்டும் காட்டினால் கடந்த காலங்களில் எண்ணற்ற முறைகேடுகளில் ஈடுபட்டுவிட்டு ஏதோ ஒரு சூழலில் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக காலில் விழுவோருக்கு பரிவு காட்டினால் அவரை இறைவன் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? எண்ணற்ற முறைகேடுகளில் ஈடுபட்டோருடைய இறுதி நாட்கள் கொடுமையானவையாக இருக்கப் போகின்றன. மனதளவில் தம்முடைய எந்த குற்றத்தையுமே ஒப்புக்கொள்ளாமல் எல்லா முறைகேடுகளையும், அத்துமீறல்களையும், உரிமை பறிப்புகளையும் நியாயப்படுத்தி பொதுவெளியில் பேசி எழுதி தன்னை நியாயவாதியாக காட்டிக்கொண்ட அதிகாரம் மிக்க அனைவரும் இறுதி காலத்தில் எப்படி இருந்தார்கள்? உணவு உண்ண முடியாமல், எழுந்து நடக்க இயலாமல், மூச்சு விட முடியாமல் இருந்துதான் போய் சேர்ந்தார்கள். அந்த நிலையிலும் அவர்கள் மன்னிப்பு கோரவில்லை. அந்த நிலையிலும் அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது, நான் எனக்காகவா செய்தேன், ஊருக்காக செய்தேன் என்றெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லது குடும்பத்திற்காக செய்தேன் என்று நியாயப்படுத்தினார்கள். அவர்கள் மீது படைத்தவருக்கு பரிவு இல்லை, எந்த நிலையிலும் பரிவு இருப்பதில்லை. படைத்தவருக்கு கருணை இல்லை. கருணை இருந்தால் ஏமாற்றுபவர்கள் மட்டுமே இந்த சமூகத்தில் இருப்பார்கள். ஏமாற்றாதவர்கள் அல்லது ஏமாற்ற தெரியாதவர்கள் பிறருடைய கருணையை கோர மாட்டார்கள். பிறர் ஏன் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்று இருப்பார்கள். கருணை கோருதல் ஒரு வகையில் ஏமாற்றுதலே. அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதுவதே தனக்குத்தானே செய்து கொள்ளும் ஏமாற்று வேலைதான். கழிவிறக்கம் நாடுவோர், நான் பரிதாபமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வோர் இறைவனால் அரவணைக்கப்படுவது இல்லை. அதனால்தான் அவர்களுக்கு எந்த மருத்துவமும் உதவி செய்வதில்லை, அல்லது எந்த அறிவுரையும் அவர்களை தூக்கி நிறுத்துவதில்லை. நீ எப்பொழுது உன்னை பரிதாபத்துக்குரியவராக வைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுதே இயல்பிலிருந்து விலகிவிட்டாய். பெருமிதம் இயல்புக்கு மாறானது, கழிவிறக்கம் இயல்புக்கு மாறானது. பெருமையும் வேண்டாம், கழிவிறக்கமும் வேண்டாம். இந்த இரண்டும் இல்லை என்றால் நீ யாராக இருப்பாய்? இயல்பாக இருப்பாய். இயல்பிலிருந்து நீ எதை செய்தாலும் அதற்கு அருள் உண்டு. நீ எதை செய்தாலும் அருள் உண்டு. இயல்பில் இருக்கையில் உன்னால் பாவம் செய்ய இயலாது, பிறருடைய உரிமைகளை பறிக்க இயலாது. ஒருவேளை அறியாமையில் அல்லது இயல்பிலிருந்து வழுவி உரிமை பறிப்புகளை செய்துவிட்டாலும் நீ இயல்புக்கு திரும்பி விடுவாய். நீ மன்னிப்பு கோருவாய். இந்த மன்னிப்பு கோருதல்
சொற்களால் இருப்பது பொருத்தமற்றதும் நிலையற்றதும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மன்னிப்பு சிந்தனையில் இருக்கிறது. தவறினை ஒப்படைத்தல் சிந்தனையில் இருக்கிறது. வெளியே மன்னிப்பு கோருதல் கூடாது என்பதல்ல கருத்து, அது போதாது என்பது கருத்து. சொற்களை உதிர்த்துவிட்டு சிந்தனையில் வளர்த்து கொண்டு திரிவோர் தான் இங்கு மிகுதி. மன்னித்துக்கொள் என்று சொற்களை உதிர்ப்பார்கள், ஆனால் சிந்தனையில் பகைமையை காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டிருப்பார்கள். இது யாரை ஏமாற்றுவது? எதிரே இருக்கும் மனிதரை ஏமாற்றி விடலாம். ஆனால் உங்களை நீங்கள் சிதைத்து கொள்ளும் போக்கிலிருந்து தப்ப இயலுமா? வாழ்க்கை மிகவும் எளிமையானது, மிக மிக எளிமையானது. இந்த பிறவி மிகவும் ஆழமானது, எண்ணற்ற விந்தைகள் நிறைந்தது. இந்த பிறவியில் நீங்கள் உங்களுடைய புலனறிவுகளின் வழியாக புரிந்து கொள்வதற்கு எண்ணற்றவை உள்ளன. உங்களுடைய சிந்தனை வழியாக உணர்வதற்கு அம்மையப்பரிடம் எண்ணற்ற கருத்துகள் உள்ளன. அவர் உங்களுக்கு உணர்த்துவதற்கு எண்ணற்ற எண்ணிக்கையில் அடங்காத கருத்துக்களை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அவற்றை உணர்த்த துடிக்கிறார். அதற்காக மட்டுமே உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். இயல்பாக வாழ்ந்து இந்த பேரண்டத்தின் இயல்புகளையெல்லாம் நீ புரிந்து கொள் என்பதற்காகத்தான் சிந்தனை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் சிந்தனை என்ற ஒரு கருத்து மனிதர்களுக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறது. பிற உயிரினங்களுக்கு சிந்தனை வளர்ச்சி குறைவு, மனிதர்களுக்கு மிகுதி. மனிதர்கள் இயல்பில் வாழ்வதற்கு மாறாக வேறு வேறு வழிகளையெல்லாம் தேர்ந்தெடுத்து சூழலையும் தம்மையும் சிதைத்து கொண்ட பிறகு இரண்டு தான் செய்வார்கள். ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். ஏன் இங்கு இவ்வளவு பாவ புண்ணிய கணக்குகள் இருக்கின்றன? தடம் மாறிய வாழ்க்கை அமைக்கப்பட்டு விட்டால் ஒரு கரை பாவம் என்றும் இன்னொரு கரை புண்ணியம் என்றும் இந்த மனிதர்களுடைய அறிவிலிருந்தும் பேராசையிலிருந்தும் கட்டி எழுப்பப்படும். எவர் ஒருவர் எதற்கெடுத்தாலும் பாவ புண்ணிய கணக்குகளை நினைக்கிறாரோ அவர் தடம் மாறிய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று பொருள். குழந்தைகள் பாவம் செய்வதும் இல்லை, புண்ணியம் செய்வதும் இல்லை. அம்மையப்பரின் குழந்தைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக பெரும்பான்மையான பழங்குடிகள், பொது சமூகத்தின் ஒரு சில மனிதர்கள் பாவமும் செய்வதில்லை, புண்ணியமும் செய்வதில்லை. ஏனென்றால் இயல்பாக வாழ்தலில் எது பாவம் என்று கருதுகிறீர்கள்? எந்த உயிரினம் பாவம் செய்கிறது என்று கருதுகிறீர்கள்? அல்லது எந்த உயிரினம் புண்ணியம் செய்கிறது? மண்புழுக்கள் மனிதர்களை விட கூடுதலாக உழவு செய்கின்றன. அவை என்ன புண்ணியம் செய்கின்றனவா? பறவைகள் விதைக்கின்றன என்கிறீர்கள். இந்த பறவைகளெல்லாம் புண்ணியம் செய்கின்றனவா? அவை தம்முடைய இயல்பில் வாழ்கின்றன. ஓர் உயிரினம் தன்னுடைய இயல்பில் ஒழுகும்போது அது பாவமும் செய்யாது, புண்ணியமும் செய்யாது. அது இயல்பின் வினைகளை ஆற்றும். ஒவ்வொரு உயிரினமும் தத்தம் இயல்பு வினைகளை ஆற்றிக்கொண்டிருக்கையில் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு சூழல் இருக்கும், உணவு இருக்கும், தேவையான அனைத்துமே இருக்கும். ஒரே ஓர் உயிரினம் இயல்பிலிருந்து விலகினால் சூழல் சிதையும், உணவு சிதையும், உயிரினங்களின் எண்ணிக்கையே சிதையும். புவியில் உள்ள எல்லா உயிரின கூட்டமும் இயல்புடன் வாழ்கின்றன, வாழ்ந்தன, வாழப்போகின்றன. மனித கூட்டம்
குழந்தைத்தன்மையுடன் ஒரு வாழ்வியலை தொடங்குகிறது. அந்த வாழ்வியல் வளர்ச்சி அடைந்த பிறகு குழந்தைத்தன்மையை இழக்கிறது. குழந்தைத்தன்மையை இழத்தல் என்பது இயல்பிழத்தல். நாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம், இவ்வுரையிலும் குறிப்பிடுகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு கற்றிருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும், எவ்வளவு பெருமை இருந்தாலும், அம்மையப்பருக்கு நீங்கள் குழந்தைகளே. உங்களுடைய அடையாளங்கள் அம்மையப்பரிடம் இல்லை. அவருக்கே அடையாளம் இல்லை. உங்கள் அடையாளங்கள் அங்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அவரின் குழந்தைகளே. இது உண்மை. இந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் குழந்தையே என்று நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி நான் உன் குழந்தைதான் என்று ஒப்படைத்து கொண்டால் நீங்கள் இயல்பில் இருந்து விலகவே மாட்டீர்கள். வாழ்க்கை இயல்பாகத்தான் இருக்கும். பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, பிற உரிமைகளை பறிக்கும் நினைவே வராது. ஒருவேளை இவையெல்லாம் அறிந்தோ அறியாமலோ வந்துவிட்டாலும் உண்மையாகவே நீங்கள் மன்னிப்பு கோருவீர்கள். உண்மையாகவே நீங்கள் மன்னிப்பு கோருவீர்கள். அவ்வாறு உண்மையாகவே நீங்கள் மன்னிப்பு கோரும்போது உங்களுடைய வாழ்க்கை பொலிவடைகிறது. மன்னிப்பு கோருவோருடைய வாழ்க்கை பொலிவடைந்து கொண்டே இருக்கிறது, மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களை மனிதர்கள் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மன்னிப்பு கோருவது உங்களுடைய பொறுப்பு, மனித இயல்பு. அது மன்னிக்கவில்லையே என்று ஏங்காதீர்கள். மன்னிப்பது மனிதர்களுடைய பொறுப்பு, அது மனிதர்களுடைய இயல்பு. நீங்கள் உங்கள் இயல்பை வெளிப்படுத்திவிட்டீர்கள். மற்றவர் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது அவருடைய வினை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்னும் மன்னிக்கவில்லையே என்று கதறாதீர்கள், ஏங்காதீர்கள். இனி இது நிகழாது என்று நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஒப்பு கொடுக்கும்போது உங்களை படைத்தவர் மன்னிக்கிறார். மனிதர்களுடைய மன்னிப்பு அவ்வளவு பெரிதா என்ன? உங்களை படைத்தவர் அரவணைக்கிறார். அதன் பிறகுதான் வாழ்க்கை மலர்ச்சி அடைகிறது. எப்பொழுதுமே கணக்குகளில் வாழ்வோருக்கு வாழ்க்கையில் மலர்ச்சி, பொலிவு, மெய்யறிவு, இன்பம் ஆகியவையெல்லாம் இருப்பதே இல்லை. நீங்களே பாருங்கள், எவர் தன்னை அதிகமாக ஒப்பனை செய்ய வேண்டியிருக்கிறது? எவருக்கு கூடுதலான ஒப்பனைகள் தேவைப்படுகின்றன? எவர் தன்னை பற்றி தானே அதிகம் விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கிறது? எவர் மிகுந்த பாதுகாப்பு அரண் சூழ வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது? அல்லது எவர் அச்சத்தோடே இரவு படுக்க வேண்டியிருக்கிறது? இவையெல்லாம் எவருக்கு இருக்கும் என்றால், எவர் தன்னுடைய எல்லா செயல்களையும் நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு இவையெல்லாம் தேவைப்படும். எவருக்கு போதிய உணவு இருப்பதில்லை, எவருக்கு போதிய உடைகள் இருப்பதில்லை, எவர் தொடர்ந்து அவமானத்திற்கு உள்ளாகிறார், எவர் வாழ்வதற்கு நிலம் இல்லாத வகையில் ஒடுக்கப்படுகிறார், அவர் தன்னுடைய இயல்பிலிருந்து விலகி எதிரே இருப்பவர் அல்லது ஆதிக்கம் செய்பவர் பெரியவர், வலிமையானவர் என்று நம்புகிறார். ஆதிக்கம் செய்பவர்களை பெரியவர்கள் என்றும் வலிமையானவர்கள் என்றும் நம்புவதும் இயல்புக்கேடு, ஆதிக்கம் செய்வதும் இயல்புக்கேடு. இறைவன் இருந்தால் ஏன் இவ்வளவு அநீதிகள் நிகழ்கின்றன என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இதுதான் பதில்.
இறைவன் நீதியை நிலைநாட்டுபவன் அல்ல, இயல்பை நிலைநாட்டுபவன். இயல்பில் நீதியும் இல்லை, அநீதியும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவை, பொருத்தமானவை உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. உன்னுடைய இயல்பில் நீ வாழ்ந்து விட்டு வா, இவ்வளவுதான். நீ எதிரிகளை கண்டு அஞ்சினால், கோழைத்தனமாக நடுங்கினால் உன் இயல்பிலிருந்து விலகுகிறாய். ஆகவே நீ அழிக்கப்படுகிறாய். நீ பிறரை சுரண்டினால், பிறர் மீது ஆதிக்கம் செய்தால் நீ பாவம் செய்கிறாய். ஆகவே நீ சிதைக்கப்படுகிறாய். தொடர்ந்து பாவங்களை செய்து அவற்றையெல்லாம் நியாயப்படுத்தி நிலைத்து வாழ்ந்தவர் எவரும் இல்லை. இதுவரை இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. அநீதிகளுக்கு எதிராக குரல் உயர்த்துவோர், இறையை ஏற்பவராக இருந்தாலும் இறையை மறுப்பவராக இருந்தாலும் அவருக்கு இறை அருள் உண்டு. இறையின் பெயரால் பாவம் செய்தாலும் அவருக்கு இறையின் அருள் இல்லை. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இறை சின்னங்களை அணிந்து கொள்வதோ, சமய சின்னங்களை முன்னிறுத்துவதோ இயல்பான வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அவையெல்லாம் இயல்புக்கு மாறானவை. நீங்கள் இயல்பாக வாழ்கிறீர்கள், உங்களுக்கு பொருத்தமான செயல்பாடுகளோடு வாழ்கிறீர்கள், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறீர்கள், பிறருடைய உரிமைகளில் குறுக்கிடாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இறை மறுப்பாளராக இருப்பதும் பிழையில்லை. நாத்திகம் குற்றமான கருத்தே அல்ல. இறைவனே இல்லை என்று கருதுவது ஒரு குற்றமல்ல. அது மெய்யறிவு தேடலின் ஒரு நிலை. மெய்யறிவை தேடுவோர் கேள்விகளைத்தான் கேட்பார்கள். இது ஏன் என்று கேட்பார்கள், அது ஏன் என்பார்கள். என்ன விளக்கம் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள். அவர்களுடைய தேடல் உண்மையை பற்றியதாக இருந்தால் அவர்களுக்கு மெய்யறிவு கிட்டுகிறது. அவர்களுடைய தேடல் மனித சிந்தனையின் பெருமிதங்களை தேடுவதாக இருந்தால் அவர்களுக்கு மெய்யறிவு கிட்டுவதில்லை. இவ்வளவுதான் வேறுபாடு. நாத்திகர்களில் மெய்யறிவாளர் ஆனோரும் உண்டு, சுயநல அமைப்புகளை கட்டி எழுப்பியோரும் உண்டு. இரு பிரிவும் உண்டு. மனிதர்களுடைய பெருமைகளை பேசுவதற்காக கேள்வி கேட்போர் மனித குலத்தின் எதிரிகளாகவே மாறிவிட்டனர். அது வரட்டு நாத்திகம், வரட்டு பகுத்தறிவாதம். ஆனால் உண்மையை தேடுவதற்காக கேள்வி கேட்போர் அல்லது கேள்வி கேட்டோர் இறையியலின் ஆழத்திற்கு சென்றடைந்து விட்டார்கள். எந்த காலத்திலுமே செல்வார்கள். அம்மையப்பருடைய சிந்தனையில் நாத்திகர்கள் குற்றவாளிகள், ஆத்திகர்கள் நல்லவர்கள் என்று இருக்கிறதா என்ன? உண்மை உங்களுக்கு தெரியாதா? இந்த இரு பிரிவினரில் யார் அதிக குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? மிக மிக கூடுதலான குற்றங்களில் ஈடுபடுவோர் ஆன்மீகவாதிகளா, இறை மறுப்பாளர்களா என்று இந்த உரையை கேட்கும் உங்கள் ஒருவருக்கு கூட தெரியாதா? அல்லது ஒவ்வொருவருக்கும் தெரியாதா? நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய மனச்சான்று எது உண்மை என்று உங்களுக்கு கூறும். இதில் நீங்கள் யார்? இறையை ஏற்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அல்லது குழப்பத்தில் இருக்கிறீர்களா? இந்த மூன்றில் எதுவாக இருந்தாலும் உண்மையை நீங்கள் விரும்புகிறீர்களா? எது உண்மையோ அதை நான் ஏற்கிறேன் என்று இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் போதும். இறை உண்டா இல்லையா என்று நீங்கள் கடைசி காலம் வரை கூட தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்படி ஒரு தேவை அம்மையப்பருக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. இறை உண்டு என ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொண்டு என்ன ஆகப் போகிறது? ஒரு மனிதர் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் இன்பமாக வாழ்கிறார், பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கையை வாழ்கிறார். இதற்கு மேலும் அவர் ஏன் இறைவனை உணர வேண்டும்? என்ன தேவை இருக்கிறது? இப்படி ஒரு தேவையே இல்லையே. படைத்தவர் கட்சி நடத்துகிறாரா?
அவர் கட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார், உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறாரா? பல சிவ தொண்டர்களை உருவாக்கி விட்டேன் என்று அவர் அங்கே பெருமை அடித்து கொண்டிருக்கிறாரா? சிவ தொண்டர்களை உருவாக்குவதிலும் பெருமை இல்லை, சிவ நிந்தனை செய்வோரை ஒருத்தலிலும் பெருமை இல்லை, எதுவும் இல்லை. மனித வாழ்க்கைக்கு இறையியல் என்ற கருத்து அடித்தளம். நீரில் உள்ள பூக்களின் வேர்கள் குளத்தின் கீழே இருக்கின்றன. பூக்கள் வேரை அறிந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அறிந்து கொள்ளலாம், அறியாமலும் இருக்கலாம். எது நீயோ அது உன்னுடைய ஆழத்தில் இருக்கிறது. அதை நீ அறிந்து கொண்டால் என்ன, அறிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன? நீ ஒப்புக்கொண்டால் என்ன, ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்ன? நீ உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக வாழ்கிறாயா இல்லையா? வாழ்கிறாய் என்றால் அதுவே வழிபாடு. அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சிதைத்து கொள்வதற்காக உனக்கு முன்னால் எண்ணற்ற இச்சைகள் காட்டப்படுகின்றன. ஊழல்கள் உன்னை சுற்றிலும் இருக்கின்றன. அந்த ஊழல்களில் நீயும் பங்கெடுத்து கொள்வதற்கான அழைப்புகள் இருக்கின்றன. நீ இவ்வாறான முறைகேடுகளிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டு பிறருடைய உரிமைகளெல்லாம் பறித்து கொண்டு பிறர் வயிற்றெரிச்சலை வாங்கி கொண்டு அல்லது உன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு கோயிலுக்கு வந்தால் என்ன, வரவிட்டால் என்ன? இவற்றையெல்லாம் நீ செய்கிறாய் என்றால் நீ மருத்துவமனைக்கு செல்வாய். அதை உன்னால் தடுக்க இயலாது. ஆனால் நீ கோயிலுக்கு வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன? கோயில் இதற்கான இடமல்ல. இறையியல் இவ்வாறான சிக்கல்களுக்கான கருத்தும் அல்ல. என்ன உணவு சாப்பிடுகிறாய் என்பதில் இறைவன் இல்லை. என்ன சின்னம் அணிந்து கொள்கிறாய் என்பதில் அம்மையப்பர் இல்லை. என்ன வகையில் வழிபாடு செய்கிறாய் என்பதில் படைத்தவர் இல்லை. உன்னை நீ என்னவாக உணர்கிறாய் என்பதில் தான் படைத்தவர் இருக்கிறார். உன்னை நீ எவ்வாறு உணர்கிறாய்? நானும் ஒரு உயிரின கூட்டத்தின் ஓர் அங்கம், நான் உன் குழந்தை என்ற அளவில் நிற்கிறாயா? நான் இந்த குடியில் பிறந்தேன், நான் இப்படியெல்லாம் உணவு பழக்கங்களை விட்டு கொடுத்திருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் சின்னங்களை அணிந்து கொள்கிறேன், நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், நான் இவ்வளவு பேர் காலில் விழுந்தேன் என்றெல்லாம் ஆன்மீகத்தின் பெயரால் நிகழும் மோசடிகளுக்கு உன்னை விட்டு கொடுத்து விட்டாயா? நீ யார் என்பதை நீ அறிவாய். நீ யார் என்பதை நீயே அறிந்து கொள்ளும் பொழுது அவர் அறிய மாட்டாரா? உன்னை நீ ஒரு குழந்தையாக மட்டுமே உணர்ந்து கொள்கிறாய் என்னும்போது நீ பாவியும் இல்லை, புண்ணியம் செய்பவரும் இல்லை. இதுதான் இறையியலுடைய சாரமான கருத்து என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதி நாயனாரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். நான் படித்த வரையில் சொல்கிறேன். இந்த இரண்டு பேருக்கு இடையே ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த அடிப்படையில் இந்த இருவரை குறிப்பிடுகிறேன். மெய்ப்பொருள் நாயனார் ஒரு அரசர். அவரை போரில் வெற்றி பெற இயலவில்லை. சமய பகைவர்கள் திட்டமிட்டு சிவனடியார் வேடம் தரித்து அவருடைய அரண்மனைக்கு சென்று அவருடைய வீட்டின் உள்ளேயே வைத்து அவரை கொலை செய்கிறார்கள். அவ்வாறு கொலை செய்யப்பட்ட நிலையிலும் கத்தியால் குத்தியவனை பாதுகாப்பாக ஊரை விட்டு வெளியே அனுப்பினார் என்பது அவருடைய வாழ்க்கை. இவன் குத்தும் பொழுதும் கூட ஏன் அவர் எதிர்க்கவில்லை? அவன் சிவனடியார் என்ற வேடத்தில் இருந்தான். அந்த வேடமே புனிதமானது என்று அவர் கருதினார். ஏனாதி நாயனார் என்பவர் வாள் பயிற்சி கொடுக்கும் ஒரு வீரர். அவரிடம் பலர் பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். அவருடைய பயிற்சியின் மீது பொறாமை கொண்ட வேறொருவன் அவரை சண்டைக்கு அழைக்கிறான். சண்டைகளிலெல்லாம் ஏனாதி வெற்றி பெறுகிறார். போரில் அவரை சண்டையில் ஏனாதி நாயனரை வெற்றி பெற இயலவில்லை. இறுதியாக ஒரு சண்டைக்கு அழைக்கிறான்.
அவ்வாறு செல்லும் பொழுது இவரும் செல்கிறார் சண்டைக்கு. செல்லும்போது அவன் கேடயத்தை வைத்து முகத்தை மறைத்து கொண்டு நிற்கிறான். இவர் அருகே செல்லும் பொழுது கேடயத்தை விலக்கிவிட்டு வாளை ஓங்குகிறான். அவனுடைய முகத்தில் திருநீர் அணிந்திருக்கிறான். திருநீர் அணிந்தவரை நான் கொல்லக்கூடாது என்று இவர் அப்படியே நின்று விடுகிறார். அவன் கொலை செய்து விடுகிறான். இந்த 2 பேருமே நாயன்மார்கள். இவர்களையெல்லாம் நாம் இன்று வணங்குகிறோம். வேறொருவர் மதுரையில் இருக்கிறார். அவர் சந்தனக்காப்பு அணிவித்து சிவத்தொண்டு புரியும் ஒரு வணிகர். இறைவனுக்கு சந்தனக்காப்பு அணிவித்து இறை தொண்டு புரிகிறார். இன்னும் பல பணிகளை செய்தவர்கள்தான். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் சந்தனக்காப்பு என்பது. சந்தனக்காப்பு அணிந்து இறை வணங்கும் அளவிற்கு அவர் ஒரு செல்வந்தர். அவர் அதுதான் கருத்து. அவ்வளோ பெரிய வணிகர், செல்வந்தர். கர்நாடகத்திலிருந்து வரும் ஒரு கூட்டம் மதுரையை பிடிக்கிறது என்று பெரிய புராணத்தில் பாடல் இருக்கிறது. வடுக கர்நாடகர் என்று பாடல் இருக்கிறது. ஒருவேளை களப்பிரர்களாக இருக்கலாம், அப்படித்தான் வரலாறு சொல்கிறது. அவர்கள் சமண சமயத்தை முன்னிறுத்தி வந்தார்கள். இங்கே இருந்த தமிழ் வளர்த்த மதுரையை, இதெல்லாம் பெரிய புராணத்திலே இருக்கும் கருத்து. தமிழில் உள்ள மறைமொழிகளெல்லாம் கற்றுக் கொடுக்கும் பணி நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஊரில் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அவற்றையெல்லாம் அழிக்கிறார்கள். வந்த அரசரானோர் சமணம்தான் சமயம் என்று ஆக்கிவிட்டார்கள். வன்கொடுமை புரிந்தார்கள், வன்முறைகளில் ஈடுபட்டார்கள். தமிழ் அழிந்தது, தமிழ் மறை ஓதுதல் நிறுத்தப்பட்டது, சிவத்தொண்டு புரிதல் தடுக்கப்பட்டது. அவ்வாறு சிவத்தொண்டு புரிந்தோருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டன. வன்முறை ஆடுகிறது. இவருக்கு சந்தன மரம் கிடைக்கவில்லை. அவையெல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டன. சந்தன காப்பு செய்கிறாயா, உனக்கு சந்தனக்கட்டை இல்லை என்று தடை செய்யப்பட்டு விட்டன. இவர் ஒரு நாள் இரவு இவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்து விட்டன, உனக்கு சந்தன காப்பு செய்வதற்கு என்று ஒரு மரத்துண்டு கூட என்னிடம் இல்லை என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய முழங்கையை அந்த வட்டக்கல்லில் தேய்க்கிறார். அழுது அரற்றி கொண்டே தேய்த்து எலும்பு தெரிந்து விடுகிறது. அதன் பிறகு அன்று இரவு அவர் படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு கருத்து உணர்த்தப்படுகிறது. நீ கலங்காதே, இந்த மன்னன் இறந்து போவான், அதன் பிறகு நீதான் இங்கு அரசனாவாய் என்று. அதே போல் அந்த அரசன் இறந்து போகிறான். இவர் அரசன் ஆகுகிறார். பட்டத்து யானை வழியாக இவர் கோயில் இருக்கும்பொழுது பட்டத்து யானை இவரை தேர்ந்தெடுக்கிறது. வாரிசுகள் இல்லை, அந்த அரசனுக்கு வாரிசு இல்லை. பட்டத்து யானை கோயிலுக்கே வந்து விடுகிறது. இவரை அழைத்து சென்று இவர்தான் அரசர் என்கிறது. இவர் ஏற்கனவே ஊரில் ஒரு பெரிய வணிகர், புதியவர் அல்ல, ஊரறிந்த ஒரு நன்மதிப்பு கொண்ட ஒருவர் தான், அதற்கு தகுதியானவர் தான். இது அந்த காலத்து வழக்கம். அரசருக்கு வாரிசு இல்லை என்றால் எப்படி தேர்ந்தெடுப்பதினும் வழக்கம் இது. இவரை அரசராக்கி விடுகிறார்கள். இவர் அரசராகும் பொழுது இவர் சில கோரிக்கைகளை வைக்கிறார். இவற்றையெல்லாம் நீங்கள் நிறைவு செய்வதாக இருந்தால்தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று. அந்த கோரிக்கைகளில் முதன்மையானது இங்கு உள்ள சமணர்கள் அனைவரையும் நீக்க வேண்டும் என்பது. இந்த நீக்க வேண்டும் என்றால் ஊரை விட்டு அனுப்புவதாகவும் இருந்திருக்கலாம், கொலை செய்வதாகவும் இருந்திருக்கலாம், கொலை செய்வதாகவும் இருந்திருக்கலாம். இது அவருடைய கோரிக்கை. இது நிறைவேற்றப்பட்டது. சமணர்கள் நீக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அவர் அரியணை ஏறினார், சிறப்பாக அரசாண்டார் என்பது இவர் ஒரு நாயன்மார். இங்குதான் அம்மையப்பருடைய திருவுளம் என்னவாக இருக்கிறது என்ற கருத்து பொதிந்திருக்கிறது. நான் ஒரு குழந்தையாகவே இருந்து இந்த கதைகளை கேட்கிறேன். எனக்கு இப்பொழுதும் சொல்கிறேன், பக்தி இல்லை. நான் பக்தி வழிபட்டவனே அல்ல. ஒருவேளை நான் பக்தி வழிபட்டவனாக இருந்தால் மெய்ப்பொருள் நாயனாருடைய ஈகம் எவ்வளவு பெரியது என்று அங்கே நின்றிருப்பேன். ஏனாதி நாயனார் எப்படி ஒரு ஈகத்தை செய்தார் என்று அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பேன். நான் அவ்வாறானவன் அல்ல. நான் கேள்வி கேட்பவன். யாரிடம்? படைத்தவரிடம். நான் இவ்வாறான இந்த பெரிய புராணத்து உபதேசங்கள் கேட்டவனும் அல்ல. இதற்கு முன்பு பெரிய புராணம் படித்தவனும் அல்ல. நான் ஒரு குழந்தை, எனக்கு தெரியாது.
ஒரு குழந்தை பெற்றவர்களிடம் எப்படி கேள்வி கேட்குமோ அப்படி கேட்டுக்கொண்டிருப்பவன். அந்த கேள்விகளின் வழியாக, நான் உணர்ந்த விளக்கங்களின் வழியாக அம்மையப்பர் திருவுளம் என்பது என்ன என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு அரசர் சிவத்தொண்டனுடைய சின்னத்தை பார்த்து கொலை செய்யப்படுகிறார். ஒரு மிகப்பெரிய வீரர் கேடயத்திற்கு பின்னால் மறைந்திருந்த முகத்தில் திருநீர் இருக்கிறது என்பதற்காக கொலை செய்யப்படுகிறார். இந்த 2 பேருமே சின்னங்களுக்கு மயங்கினார்கள், திருநீரை கண்டு மயங்கினார்கள். திருநீரு சிவத்தொண்டர்கள் மட்டும் அணிவதல்ல, கயவர்களும் அணிவதுதான். திருநீற்றை யார் வேண்டுமானாலும் அணியலாம், காவி உடையை யார் வேண்டுமானாலும் தரிக்கலாம், நீண்ட சடைமுடியை திருடர்களும் வளர்க்கலாம். திருநீர் அணிந்தவர்கள் அனைவருமே சிவத்தொண்டர்களா? அல்லது திருநீர் அணியாதவர்களெல்லாம் சிவத்துக்கு எதிரானவர்களா? இவையெல்லாம் மயக்கங்கள். இந்த மயக்கங்களுக்கு ஆட்பட்ட இருவர் வீரர்களாக இருந்தாலும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னொருவர் இருக்கிறார். அவர் இந்த நாட்டில் செழித்து ஓங்கிய நம்முடைய தமிழ் மரபு அழிந்து விட்டதே என்று கலங்குகிறார். அவர் சின்னங்களை, குறியீடுகளை கண்டு தன்னை குறுக்கிக் கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய முழங்கையை தேய்த்து தேய்த்து அழுதது சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை என்பதற்காக அல்ல, இந்த நாடு இப்படி சீரழிந்து விட்டது என்பதற்காக. ஒருவேளை அவரிடம் சந்தனக்கட்டை கிடைத்திருந்தால் அவர் எதிரிகள் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை என்று சந்தனக்காப்பு செய்து கொண்டே இருந்திருப்பாரா? அப்படி இந்த நாட்டில் சந்தனக்காப்பு செய்தவர்கள் எத்தனை 1000 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே நாயன்மார் ஆகிவிட்டார்களா? இவர் மட்டும் எப்படி ஆனார்? சந்தனக்கட்டை என்பது ஒரு குறியீடு. இங்கு சிக்கல் அது இல்லை. ஒரு கட்டை மரத்துண்டு கிடைக்காதது சிக்கல் அல்ல. தமிழ் வளர்த்த மதுரை இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழ் பேச இயலவில்லை, தமிழ் மறைகள் ஓதுவார் இல்லை, அயல் சமயத்தவர் வன்கொடுமைகள் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீ தட்டி கேட்கவில்லையே என்று கதறுகிறார். எங்களால் தடுக்க இயலவில்லையே என்று கதறுகிறார். இதை மிக நுட்பமாக சேக்கிழார் இந்த நாயனார் தன்னுடைய முழங்கையை தேய்த்து கொள்ளும் கல்லை வெறும் வட்டக்கல் என்று சொல்லவில்லை, வட்டன் தமிழ்கல் என்று குறிப்பிடுகிறார். இவர் எங்கே போய் முழங்கையை தேய்க்கிறார்? வட்டப்பாறையில் தேய்க்கவில்லை, வட்டம் தமிழ்கல்லில் தேய்த்தான். செய்தியை சொல்கிறான். இவன் ஏன் தேய்த்து கொள்கிறான்? இவன் தன்னுடைய எலும்பு தெரியும் அளவிற்கு முழங்கையை தேய்க்கிறானே, அது வட்டன் தமிழ்கல், அதில் தேய்த்தான். இறைவன் வந்தான். உனக்கு என்ன குறை? நாடு இப்படி இருக்கிறது, நீயே அரசனாவாய் என்று அரசனை மரணிக்க செய்தான். அவனுக்கு வாரிசுகள் இல்லாமல் செய்தான். இவனை அரசனாக்கினான். நான் குறிப்பிட்ட 3 பேருமே வணக்கத்துக்குரியோர். நாம் வணங்குகிறோம். நானும் இம்மூவரையும் வணங்குகிறேன், 63 வணங்குகிறேன். இந்த 63 அடங்காத ஆசான் மாணிக்க வாசகரையும் வணங்குகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் இந்த சிறப்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சின்னங்களை கண்டு மயங்காதே. ஒரு சமய சின்னத்தை அணிந்திருப்பதனாலோ அல்லது சமய கருத்துக்களை முன்னிறுத்துவதாலோ இறையியலின் உண்மைத்தன்மை அதுதான் என்று நம்பாதே. அப்படி நம்பி நீ ஏமாந்தால் இறைவனே உன்னை காப்பாற்ற மாட்டான். இறைவனே உன்னை காப்பாற்ற மாட்டான். அதை புரிந்து கொள். ஐயோ, இவ்வளவு உண்டியலில் கொட்டினேனே, இவ்வளவு நிலத்தை எழுதி கொடுத்தேனே, இவ்வளவு வேலைகள் செய்தேனே என்று நீ புலம்பினாலும் இறைவன் திருவுளம் இணங்க மாட்டான். ஏனென்றால் இந்த சின்னங்களை அவன் படைக்கவில்லை. அவன் உனக்கு இயல்புகளை வழங்கினான்.
உன்னுடைய இயல்பில் உண்மை இருக்கிறது. உண்மையின் வெளிப்பாடு தான் இயல்பு. உண்மையை உன்னால் மிக எளிதாக எளிமையாக புரிந்து கொள்ள இயலும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெருமைகள் இல்லை என்றாலோ பேராசைகள் இல்லை என்றாலோ நீ இயல்பாகத்தான் வாழ்கிறாய். பெருமை பேராசை ஆகியவெல்லாம் இல்லை என்றால் நீ யாருடைய உரிமையும் பறிக்கப் போவதே இல்லை. ஆகவே நீ பாவமே செய்ய போவதில்லை. நீ பாவமே செய்ய மாட்டாய் என்றால் நீ ஏன் ஒரு சின்னத்தை கண்டு மயங்குவாய்? உனக்கு பெருமை இல்லை என்றால் நீ எப்படி சின்னத்தை கண்டு மயங்குவாய்? இதுதான் இயல்பு. இந்த இயல்புகளின்படி வாழ்ந்து விட்டு வா என்பதுதான் நம்முடைய இறையியல் கருத்து. கோயில்கள் இந்த கருத்துக்களை கற்றுத்தர வேண்டும். கோயில்களுடைய பணி என்ன? இறையின் திருவுளம் எது என்பதை நம்முடைய நூல்கள் வழியாகவும் தவம் செய்தோர் கொடுத்த வாக்குகள் வழியாகவும் புரிந்து கொண்டு கற்றுத்தர வேண்டும். ஆனால் கோயில்கள் இன்று அப்படியே இருக்கின்றன. கோயில்களெல்லாம் மிகப்பெரிய சின்னங்கள் அல்லவா? அரசியல் அடையாளங்களாக கோயில்கள் இருக்கின்றன. ஆன்மீகவாதிகளின் ஊழல் மையங்களாக, களஞ்சியங்களாக, முறைகேடுகளின் ஊற்றாக, எல்லா பாவங்களும் நிகழும் இடங்களாக கோயில்கள் இருக்கின்றன. எல்லா கோயில்களையும் குறிப்பிடுகிறேன். எல்லா கோயில்களுமே இப்படிப்பட்டவை தான். அங்கு மனிதரை மனிதர் தீண்டுவதில்லை. பொருள் உள்ளவர் பொருள் இல்லாதவர் என்ற பாகுபாடு இருக்கிறது. எந்த நிலத்தில் இருக்கிறோமோ அந்த நிலத்தின் மொழிக்கு மரியாதை இல்லை, இடமில்லை. முறைகேடு செய்வோருடைய வருகைக்காக கோயில் கதவுகள் எந்த நேரமும் திறந்திருக்கின்றன. அவர்களிடமிருந்து நிதி பெறுவதே நோக்கமாக உள்ளது. ஆன்மீக மையங்களை நடத்தி கொண்டிருக்கும் ஏமாற்று பேர்வழிகளுக்கு கோயில்கள் அடிபணிந்து கிடக்கின்றன. இன்னும் பல பாவங்களை செய்யும் இடங்களாக கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்களில்தான் ஒரு பகுதியில் 63 சிலைகளும் இருக்கின்றன. உங்களுக்கு உண்மையிலேயே இறைவன் மீதும் இறைவி மீதும் மதிப்பு இருந்தால், குறைந்த அளவுக்கு மதிப்பு இருந்தால், இந்த 63 வாழ்க்கை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோயில்களிலும் கோயில்களை சுற்றிலும் நிகழும் அரசியல் ஊழல் ஆகியவற்றில் நீங்கள் பங்கெடுக்கவே கூடாது. பங்கெடுப்பதற்கு உண்மையில் இடமில்லை. உங்களுக்கு பேராசையும் பெருமையும் இல்லை என்றால் நீங்கள் அங்கே எப்படி செல்வீர்கள்? நமக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது? கோயில்களுக்கு செல்கிறோம், வழிபடுகிறோம், வந்து விடுகிறோம் என்று இருக்க வேண்டும். வேறு எதிலுமே பங்கெடுக்கக்கூடாது. அந்த பூசைகள் உங்களுக்கானவை அல்ல. உங்களின் பெயரால் உங்களிடம் உள்ள செல்வங்களை பிடுங்குவதற்கானவை. அங்கு நிகழும் எல்லா பூசைகளும் அப்படித்தான். ஒரு சிலர் கொழிப்பதற்கான பூசைகள் அவை. கோயில்களை புனரமைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? 10 பேர் 20 பேர் ஒன்றாக சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்களே நேரடியாக புனரமைத்து கொடுங்கள். ஒரு சிலையை புனரமைக்க வேண்டும் என்றால் கூட அந்த ஒரு சிலைக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களால் என்ன இயலுமோ அதை செய்யுங்கள். ஒரு நிழற்கூடம் அமைத்து தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? செய்யுங்கள். பெருமைக்காக செய்யாதீர்கள், புண்ணியத்திற்காக செய்யாதீர்கள். கோயிலே இல்லை என்றாலும் இறைவன் உண்டு. இந்த புவியே சுக்கு நூறாக உடைந்தாலும், இது ஒரு புள்ளியில் ஒடுங்கினாலும் இறைவன் உண்டு. இந்த பேரண்டமே இல்லை என்றாலும் இறைவன் உண்டு. யாவும் மூலத்தில் ஒடுங்கும் நிலை என்று ஒன்று உண்டு. அது காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த ஒடுங்கும் நிலையிலிருந்து தான் பேரண்டங்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஒடுங்கும் நிலை இல்லை என்றால் கூட சிவம் உண்டு. அதை புரிந்து கொள்ளுங்கள். சிவத்திற்கும் சக்திக்கும் கோயில் தேவையில்லை, உங்களுக்கு தேவை.
எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அம்மையப்பர் உண்டு. நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் படைத்தவர் உண்டு. நீங்கள் பிறக்கவே இல்லை என்றாலும் அம்மையப்பர் உண்டு. நீங்கள் வழிபட்டு பெருமைப்படுத்தும் அளவிற்கு அம்மையும் அப்பரும் அவ்வளவு தாழ்ந்து போய்விடவில்லை. நீங்கள் ஏன் வழிபட வேண்டும்? இறைவா, என்னுடைய வாழ்க்கையை இன்பமாக அமைத்து கொடு, நான் இயல்பாக வாழ விரும்புகிறேன், அதற்கான வழிகளை திறந்துவிடு என்று வேண்ட வேண்டும். ஆனால் அப்படி வேண்டுவதற்கு இன்றைய கோயில்களில் வாய்ப்பு இருக்கிறதா? கோயில்கள் மட்டுமல்ல, இன்று உள்ள ஆன்மீக வணிகர்களிடம், அனைத்து ஆன்மீக வணிகர்களையும் பட்டியலிட்டு பாருங்கள், இவர்களிடம் வழி இருக்கிறதா? இயல்பாக வாழ்வதற்கு இவர்களிடம் வழி இருக்கிறதா? இந்த கோயில்களில் வழி இருக்கின்றதா? திருமணம் செய்யாமல் வாழ்வது இயல்பான வாழ்க்கையா? உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஒரு ஆண் பெண்ணை புணர்ந்தால் அவன் பாவியாகி விடுகிறான், அவனுக்கு இறைநிலை கிடைக்காது. இன்னும் சில ஆண்டுகளில் எல்லாருமே இறைநிலை அடைந்து விடலாம். அவ்வளவு பெண்களும் இல்லை, ஆண்களுக்கு உடலில் திறனும் இல்லை. சீக்கிரமே இறைநிலை அனைவருமே அடையலாம். இந்த கருத்து தமிழருடைய மரபில் இருந்ததா? ஆணும் பெண்ணும் புணர்ந்தால் புனிதம் போய்விடும் என்ற கருத்து தமிழர்களுடைய இறையியல் மரபில் இருந்ததா? வேலன் வெறியாட்டு என்ற நிகழ்வே ஒரு பெண் தன்னுடைய காம உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது நிகழ்வதுதான். 3000 அல்லது 8000 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் தங்களுடைய உடல் வளர்ச்சி அடைந்து அவர்களுக்கு உடலில் காம கிளர்ச்சி ஏற்பட்டவுடன் அவர்கள்தான் முதலில் சொல்வார்கள். பெண்களே சொன்னார்கள். வர்ண பாடல்கள் எல்லாம் தமிழ் கழக இலக்கியங்களில் இருக்கின்றன. பெண்கள் தான் சொல்வார்கள், என்னுடைய உடலும் மனமும் புணர்ச்சிக்கு அந்நியமாகிவிட்டன என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சமூகம் இது. அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது வேலன் வெறியாட்டு நிகழ்த்துபவர் வந்து அந்த பெண்ணோடு உரையாடி இறைவனிடம் வேண்டி, இவள் இப்படி புணர்ச்சிக்கு அந்நியமாகிவிட்டாள் என்று பெற்றோரிடம் எடுத்துரைப்பார்கள். இது ஒரு சடங்கு. இதை பற்றி எண்ணற்ற பாடல்கள் இருக்கின்றன. வேலன் அல்லது முருகன், சேயோன் என்ற பெயர்களில் உள்ள இறை வடிவம் புணர்ச்சியையே அடிப்படையாக கொண்டது. நீ என்ன முருகனை விட பெரிய இறையியலை உணர்ந்து விட்டீர்களா? இங்கே உள்ள கட்டை பிரம்மச்சாரிகள் எல்லாம் வேலனை விட, திருமுருகப் பெருமானை விட, இல்லை அல்லது அவரை உணர்ந்தவர்களை விட நீங்களெல்லாம் மெய்யியல் அறிந்து விட்டீர்களா? இறையியலை, ஊரை எப்படி ஏமாற்றுவது என்று முருகன் வேண்டுமானால் உங்களிடம் வந்து கற்றுக்கொள்ளலாம். இறையியலை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? திருமணம் செய்யாமல் இருந்தால் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், இவன் விந்துவை வெளியேற்றுகிறானா இல்லையா என்று. இவ்வாறு இறைவனை உணர்வதற்காக விந்து வெளியேற்றாமல் இருக்க முயற்சித்து தோல்வியடைந்த ஒரு சிலர் என்னிடம் உரையாடி இருக்கிறார்கள். ஏன் இன்னும் திருமணம் செய்யவில்லை என்றால், அவர்கள் சொல்லும் சொல் முக்தி அடைதல். நான் முக்தி அடைய போகிறேன் என்றார். முக்தி அடைவது தான் இலக்கு என்றால் போய் உடனே கடலில் குதித்து விடு. இவ்வளவு நாள் விந்து வெளியேறவில்லை, நாளைக்கு வெளியேறுமா வெளியேறாது என்று உனக்கு தெரியாது. இன்று வரை நீ உன்னை பொறுத்தவரை நேர்மையாக இருந்து விட்டாய். இதற்கு மேல் வாழ்வது சிக்கல். ஒருவேளை நாளை ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு விந்து வெளியேறிவிட்டால் இவ்வளவு நாள் இருந்த தவம் வீணாகிடுமே. இன்றைக்கே போய் ஒரு மலையில் இருந்தோ கட்டிடத்திலிருந்தோ குதித்து விடு, முக்தி அடைந்து விடுவாய். எதற்கு வாழ வேண்டும் நீ? உன்னுடைய நோக்கம் வாழ்வதா முக்தி அடைவதா? முக்தி அடைவது, அதை இன்றே அடையலாமே. வாழ்பவர்களுக்குத்தான் ஆண்குறி பெண்குறி எல்லாம் தேவை. உனக்கு எதற்கு? முக்தி அடைபவனுக்கு எதற்கு ஆண்குறி பெண்குறி? சில உணவுப் பொருட்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் இறைவனை உணர முடியாது. இப்படியெல்லாம் வைத்திருப்பது இறையியலா? இது இறையியலா? பன்றிக்கரியை படைத்தவன் என்ன? லிங்க திருமேனிக்கு பன்றிக்கரியை படைத்தவனை வணங்குகிறோமா, அல்லது கீரை கத்தரிக்காய் மட்டுமே சிறந்த உணவு என்று இருந்தவர்களை வணங்குகிறோமா? யாரை வணங்குகிறோம்? எண்ணிக்கையில் அவர்கள் எத்தனை பேர், இவர்கள் எத்தனை பேர்?
மரக்கரியே சிறப்பு என்று கூறுவோரும் உண்டு, கூறியோரும் உண்டு. எந்த கரியும் சிவசக்தியே என்று கூறியோரும் உண்டு. எண்ணிக்கையில் எது அதிகம்? எல்லாமே சிவசக்தி தான் என்று வாழ்ந்தோர்தான் எண்ணிக்கையில் மிகுதி. உயிர்களை உணவுக்காக கொல்ல வேண்டாம் என்பது பாசம், பரிவு. அது குற்றம் அல்ல, அது ஒரு நிலை, அது மதிக்கத்தக்கது, அது வணங்கத்தக்கது. ஆனால் அது உண்மையின் ஒரு பகுதிதான், அது உண்மையின் முழுமை அல்ல. ஒரு மனிதனாக பிறந்த நீயே மீனை கொலை செய்ய மாட்டேன், அது பாவம் என்கிறாயே. இறைவன் மீன்களை கொலை செய்யப்படுவதற்கென்றே படைத்திருக்கிறானே, அவன் எவ்வளவு பெரிய பாவி. நீ பெரிய பாவி என்றால் சிவபெருமானை விடவா நீ பெரிய பாவி என்று அவன் கேட்பான். என்னை விட நீ பெரிய பாவியா என்று கேட்பான். நான் உணர்ந்த மறைமொழி ஒன்று, பெரிதனின் சிறிதென்பேன், சிறிதனின் பெரிதென்பேன். நீ ஒன்று பெரிது என்று கருதினால் அது மிகவும் சிறியது என்று உனக்கு நான் உணர்த்துவேன், அதை செய்து காட்டுவேன். இது மிகவும் சிறியது என்று நீ ஒதுக்கினால் இது சிறியதல்ல, இதுதான் மிக பெரியது என்று உனக்கு அதை விரித்து காட்டுவேன் என்று எனக்கு அவன் உணர்த்தினான். அப்படி பலவற்றை ஒடுக்கியும் விரித்தும் காட்டியிருக்கிறான். ஆகவே நான் எதையுமே சிறிது பெரிது என்று ஒதுக்க வாய்ப்பே இல்லை, ஒதுக்கவும் வாய்ப்பில்லை, வணங்கவும் வாய்ப்பில்லை. சிறிதும் அவனே, பெரிதும் அவனே. சிறிய துகளை பெரிய பேரண்டமாக அவன் எனக்கு உணர்த்தியிருக்கிறான். ஒரு பேரண்டமே தூசு என்பதையும் உணர்த்தியிருக்கிறான். அதை உணர்ந்துதான் நூல்களை ஏற்றுகிறோம். ஆகவே இங்கு எதுவுமே சிறிதல்ல, எதுவுமே பெரிதல்ல. புலால் உணவு உண்பது சிறிதுமல்ல, மரக்கறி உணவு பெரிதுமல்ல. உண்மையின் இரு கூறுகள். இந்த வழியில் இறைவனை அடைந்தோரும் உண்டு, அந்த வழியில் அடைந்தோரும் உண்டு. இறைவனை அடைய வேண்டும் என்றால் இயல்பாக வாழ வேண்டும். ஒரு மனிதருடைய இயல்பே மரக்கறி உணவு தான் என்றால் அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு மனிதருடைய இயல்பே இருவகை உணவுகளையும் உண்பது என்றால் அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். இயல்பு தானே அம்மையப்பர் படைத்தது, மற்றதெல்லாம் உன்னுடைய அறிவு தானே. அம்மையப்பர் இயல்பை படைத்தார். அந்த இயல்பில் உனக்கு மரக்கறி இருக்கிறது என்றால் நீ அப்படியே இரு. உன்னை யாரும் திருத்தக்கூடாது, உன்னை கேலி செய்யக்கூடாது. ஆனால் இதுதான் பெரிதென்று நீ ஆட்டமாக ஆடினால், நீ பிற உயிர்களை கொல்லவில்லை என்பதற்காக சேர்த்து வைத்த புண்ணியம் உன்னுடைய அகந்தையிலேயே அழிந்து போகும். உன்னுடைய அகந்தையிலேயே அந்த புண்ணியம் அழிந்து போகும். அது புண்ணியமும் அல்ல, பிறர் செய்வது பாவமும் அல்ல. இது உண்மை. இங்கு சிவநெறி என்றாலே ஒரு சில பிரிவினருக்கானது என்று மாற்றிவிட்டார்களே. இங்கு சிவநெறி யாருக்கானது? ஒன்று காவி உடுத்த வேண்டும், அல்லது வெள்ளை வெள்ளையர் என்று இருக்க வேண்டும், திருநீர் அணிந்து இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கூட ஒரு வகையில் செய்து விடலாம், சமாளித்து விட்டு. ஆனால் மரக்கறி உணவு சாப்பிடுபவர்கள் மட்டும்தான் சிவநெறியில் வந்தவர்கள் என்று ஆக்கி வைத்து விட்டார்களே. வரலாறு அறியாதோர், மரபு அறியாதோர், இறை இயல்புகளை அறியாதோர் இப்படி ஆக்கிவிட்டார்களே. இந்த கருத்தைத்தான் வணிகச் சாமியார்கள், ஆன்மீக போலிகள் வைத்து கொண்டு பெரிய கூட்டத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரு நிறுவனங்களின் தரகர்களாக இருப்பவர்கள்தான் இன்றைய அனைத்து பெரிய ஆன்மீகவாதிகளும். அனைவரும் பெருநிறுவன தரகர்கள். பெருநிறுவனங்களுக்கு தரகு வேலை பார்க்காமல் ஒருவரால் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடையவே வாய்ப்பில்லை. இவ்வளவு நிலங்களை வாங்கவே இயலாது, வளைத்து போடவும் இயலாது. பெருநிறுவனங்களுக்கும் அரசியல் முறைகேடுகளுக்கும் தரகு வேலை பார்த்து மட்டுமே நீங்கள் உங்கள் வீடுகளில் வைத்திருக்கும் அனைத்து சாமியார்களும் ஆன்மீகவாதிகளும் வளர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் சிவசக்திக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கருதுகிறீர்கள்? இவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு தேவைகள் இருக்கின்றன. நீங்கள் செய்யும் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, நப்பாசை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் படைத்தவருக்கும் இவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும்? என்ன இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? அப்படி என்றால் அந்த கோயில்களில் இருக்கும் 63 யார்? ஒரு திருநீரை பார்த்து உயிரை துறந்தவன் மெய்ப்பொருள் நாயனார் என்னும் அரசன். உயிர் எனக்கு துச்சம் என்று அவன் உயிரை துறந்தான். இயல்பிலிருந்து விலகினான். ஆனாலும் ஏன் வழிபடுகிறோம்? அவனுக்கு உள்நோக்கமே இல்லை. நோக்கமற்ற சொற்கள் உண்மையானவை, நோக்கமற்ற செயல்கள் உண்மையானவை. அவனுக்கு தான் வாழ வேண்டும் என்ற நோக்கமே இல்லை, எந்த நோக்கமுமே இல்லை.
தலையை கொடுக்கிறான், குனிந்து தலையை கொடுக்கிறான், வாளுக்கு கொடுக்கிறான். ஆகவே இறைவன் உயிரை பறித்தான், ஆனால் அவருடைய வரலாற்றை நிலைநாட்டினான். எந்த நோக்கமுமே இல்லாதவர்கள் அவர்கள். ஏனாதி நாயனார் கேடயத்தின் பின்னால் இருந்த திருநீரை பார்த்து தலையை கொடுத்தார். நீ இயல்பிலிருந்து வழுவினாய், ஆகவே இறந்து போ என்றான் இறைவன். ஆகவேதான் அவர் மரணித்தார். இயல்பிலிருந்து வழுவினாலும் எதற்காக வழுவினாய்? உள்நோக்கத்திற்காகவா? இல்லை, உண்மைக்காக. உனக்கு எந்த நோக்கமுமே இல்லை. ஆகவே இனி வரும் தலைமுறை உன்னை வணங்கட்டும் என்று அருளினார். இப்படிப்பட்டவர்கள், உயிரை இழந்தவர்கள், பல உயிர்களை பறித்து உண்மையை நிலைநாட்டியவர்கள், இரண்டு கூட்டமுமே நம்மிடம் உண்டு. சமணர்களை கழுவேற்றியது ஒரு பெரிய குற்றம் என்று பகுத்தறிவாளர்கள் பேசுவார்கள். என்னிடம் இதை பற்றி ஏதாவது எழுதுங்களேன் என்று கேட்டபொழுது நான் கூறிய கருத்து அதைத்தான் இப்பொழுதும் கூறுகிறேன். சிவனடியார்கள் சமணர்களை கழுவில் ஏற்றியவர்கள் என்பதை அவர்கள் தொடர்ந்து பேசட்டும். அந்த அச்சம் அவர்களுக்கு வேண்டும். நாங்கள் அதை பெருமையாக பேச இயலாது. எங்களுடைய பெருமைகளை அவர்கள் பேசட்டும் என்கிறேன். இப்பொழுது என்னுடைய கருத்து அதுதான். ஏனென்றால் கழுவேற்றுதல் என்ற நடைமுறை தமிழ் சமூகத்தில் இருந்ததே இல்லை. போரிட்டு கொண்டோம், சிறைப்படுத்தினோம் என்று பதிவுகள் இருக்கின்றன. ஒரு சமயத்தை ஒருவன் பின்பற்றுகிறான் என்பதற்காக அவனை கழுவில் ஏற்றும் வழக்கம் சமணர்கள் கொண்டு வந்தது. உன் வினை உன்னை சுட்டது, நீ குறைவாக சுட்டாய், நாங்கள் திருப்பி சுடும் பொழுது உன்னுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அதை இன்றும் பேசுகிறாயா? பேசு. அந்த அச்சம் வேண்டும். இது உன் நினைவிலிருந்து அகலவில்லையா? அகல வேண்டாம். இங்கு வந்தால் இப்படி நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு கை வைத்தால் ஒரு நிலைக்கு பிறகு இப்படி ஏற வேண்டியிருக்கும் கழுவில் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று தான் நான் கருதுகிறேன். கொலை செய்வது பாவமா? இல்லை. எந்த நோக்கத்திற்காக செய்தார்கள்? அவர்கள் வீட்டுக்காக செய்தார்களா? பெருமைக்காக செய்தார்களா? இல்லை, அவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. இந்த மண்ணின் மரபுகள் மீது நீ படை எடுத்தாய், இந்த மண்ணின் மொழியை நீ ஒடுக்கினாய், இங்குள்ள சிவசக்தி வழிபாட்டை தீங்கு என்றாய், கோயில் வழிபாட்டுக்குரிய பொருட்களை தடை செய்தாய். உன்னை என்ன செய்வது? உன்னை கொஞ்ச வேண்டுமா தூக்கி வைத்து? இங்குள்ள கோயில்களை எல்லாம் ஒழித்துவிட்டு சமண பள்ளிகளையும் பௌத்த பள்ளிகளையும் கட்டினாய். உன்னுடைய நூல்களை தான் கல்வி என்று கற்பித்தாய். தொல்காப்பியத்தை தடை செய்தாய். உன்னை என்ன செய்வது? மொட்டையடித்துக் கொள்வதுதான் சிறந்த வேடம் என்றாய். புலால் உண்பது குற்றம் என்றாய். இந்த கருத்தை கொண்டு வந்தவர்களே சமணர்கள்தான். அதற்கும் நம்முடைய முன்னோர்கள் ஆட்பட்டார்கள், எதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு நல்ல கருத்து தானே என்று ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ் சமூகம் பொருத்தமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளும். சமணத்திலிருந்து பல கருத்துக்களை உள்வாங்கினோம். உள்வாங்கிய பிறகும் நீ இங்குள்ள அடையாளங்களை எல்லாம் அழித்து கொண்டே இருந்தாய், கொடுமை புரிந்தாய் எனும் பொழுதுதான் இனி கொலை செய்வது குற்றமல்ல என்ற நிலையை இந்த சமூகம் எடுத்தது. அதுவும் இறை வழியே. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சிவத்தொண்டர்கள் என்போர் கீரை சாப்பிட்டு கொண்டு அடித்தால் வாங்கி கொண்டு செல்பவர்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு கூட்டம். வேறொரு கூட்டம் உண்டு, எல்லாமே சிவசக்தி தான் என்று பார்க்கும் கூட்டம். அந்த கூட்டம் உண்டு. இந்த இரண்டு நிலைகளுமே உண்மையின் இரு பக்கங்கள் தான். இந்த இரண்டு நிலைகளிலும் ஒரு மனிதர் எதை செய்தாலும் தன் நோக்கத்திற்காக செய்கிறாரா அல்லது எந்த நோக்கமுமே இல்லாமல் செய்கிறாரா என்பதை படைத்தவர் அறிந்து அவர்களை அருளாளராகவோ நாயன்மாராகவோ வேறு வணக்கத்திற்குரிய வடிவமாகவோ மாற்றி அமைக்கிறார். இப்படி ஒரு இறையியல் வரலாறு நமக்கு இருக்கிறது. நம்மிடையே வாழ்ந்த சித்தர்கள் யாவும் சிவசக்தியே என்பதை உணர்ந்தோர். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உணவு பழக்கத்தை வலியுறுத்தவில்லை. அவர்கள் நெறிப்படுத்தினார்கள், வாழ்க்கையை நெறிப்படுத்தினார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் உணவு பழக்கங்களை பற்றி கருத்து சொன்னார்கள். அதுவும் நம்முடைய கருத்தே. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இரண்டும் நம் கருத்து. இரண்டிற்கும் இங்கு இடம் உண்டு.
நாத்திகத்திற்கும் நம்மிடம் இடம் உண்டு. நம்மிடம் இடம் உண்டு. நாத்திகத்தையும் நாம் அரவணைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நோக்கமற்ற கருத்தாக இருந்தால், தனி நலம் இல்லா கருத்தாக இருந்தால் அது சிவக்கொள்கையே. அந்த கருத்து பிழையானதாக இருந்தாலும் மன்னிக்கப்படும். அறியாமல் அது பாவம் செய்து விட்டாலும் அதற்கும் மன்னிப்பு உண்டு. மனிதர்கள் தங்களுடைய இயல்பின்படி வாழும்போது அவர்களுக்கு அரவணைப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அருள் பெற்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எவர் மீதும் வன்மம் கொள்வதில்லை, பிறருடைய வன்மங்களை கண்டு பொறுத்து கொள்வதும் இல்லை. தேவைப்பட்டால் திருப்பி தாக்குவார்கள், இல்லை என்றால் இன்பமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் மனித உயிர்களுக்கு உள்ள இயல்பு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இது எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள இயல்பு. தன் போக்கில் பிற உயிரினம் குறுக்கிடாதவரை அது அதன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும். குறுக்கிட்டால் பரிவு காட்டாது. இதுதானே உயிரினங்களின் இயல்பு. இந்த இயல்பு தான் மனிதர்களுக்கும் உள்ளது. ஆகவே நம்முடைய செம்மை கொள்கைகளை புரிந்து கொள்ள முற்படுவோர், என்னை புரிந்து கொள்ள விரும்புவோர், நானும் இந்த கருத்தின் ஒரு விளைவுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் உடன்பாடு இல்லை என்று தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய பல கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக இதை சகித்து கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் சகித்து கொண்டு உங்களுக்கும் ஆகப் போவது எதுவும் இல்லை, எனக்கும் ஆகப் போவது எதுவும் இல்லை. இது உண்மை என்று நான் உணர்கிறேன். இதை சொல்கிறேன். இதைத்தான் கற்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் கோயில்களின் கருத்து என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன். நாம் நமக்கான கோயில்களை கட்டி எழுப்புவது நம்முடைய சமூக பொறுப்பு. நம்முடைய இயல்புகள் வெளிப்படுவதற்கு இக்கோயில்கள் எல்லாம் செயற்களங்கள். இந்த கோயில்களை கட்டுவோர், எல்லா பகுதிகளிலும் நாம் எழுப்பும் கோயில்களை கட்டுவோர் கட்டுமான துறையில் ஏற்கனவே பணி ஆற்றாதவர்கள், புதியவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய செம்மை மக்கள் மரபு கட்டுமான விருப்பம் கொண்டோர், எந்த முன் அனுபவம் இல்லாமல் தான் கட்டுகிறார்கள். ஆனால் இந்த பணிகள் நிகழும் போதும், இந்த பணிகள் நிறைவுறும் போதும் இவையாவும் முன் அனுபவம் இல்லாதவர்களால் கட்டப்பட்டன என்று சொன்னால் எவரும் நம்ப போவதில்லை. அப்படி இருக்கும். இதுவரையிலான பணிகளே அப்படித்தான் இருக்கின்றன. இந்த நிலைவனநாதர் இல்ல கோயிலுக்கான அளவீடுகள், வரைபடங்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுதே இவையெல்லாம் புதியவர்களுடையவை என்று நம்புவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் இந்த பணிகளை எல்லாம் நாம் கட்டி எழுப்பும்போது சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ளும். படைத்தவர் விரும்பினால் எவரையும் எதுவாகவும் மாற்றுவார் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளும். இறைவனின் விருப்பம், அம்மையப்பருடைய விருப்பம், இங்கு இந்த கலை மீட்டெடுக்கப்பட வேண்டும், மரபு கட்டுமானம் என்ற ஒரு நுட்பம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் தன்னுடைய குழந்தைகளில் ஒரு சிலரை கட்டடக் கலைஞர்களாக மாற்றுகிறார். உரையின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு கருத்தை நினைவூட்டுகிறேன். நீங்கள் செய்த பாவங்களுக்காக மனதளவில் உணர்ந்து விட்டால், உணரும் போதே மன்னிப்பு கிடைக்கிறது. அவ்வாறு மன்னிப்பு கிடைத்த மறுகணம் வாழ்க்கை பொலிவடைய தொடங்குகிறது. அதனால்தான் இந்த கருத்துக்களையெல்லாம் நான் முன்வைக்கிறேன். இந்த கருத்துக்கள் ஏன் முன்வைக்கப்படுகின்றன? இவற்றை நீங்கள் ஒழுக வேண்டும், பின்பற்றி ஒழுக வேண்டும். பாவம் புண்ணியம் என்ற அச்சுறுத்தல்களில் சிக்காதீர்கள். போலி ஆன்மீகவாதிகள் உங்களை பாவிகளாகவே வைத்திருப்பதற்காக நிறைய பேசுகிறார்கள், நிறைய எழுதுகிறார்கள், அல்லது உங்களை விடுதலை செய்கிறேன் என்று பாவம் செய்ய தூண்டுகிறார்கள். இந்த இரண்டும் இல்லை. எவரிடமும் இல்லை, என்னிடமும் இல்லை, உங்களிடம் இருக்கிறது. உங்கள் இயல்புகளில் யாவும் உள்ளன. உங்களுடைய சிந்தனையில் அம்மையப்பருடைய அருள் இருக்கிறது. சிந்தனையே சிவம்தான். சிந்தனையை உணர்ந்தால் சிவத்தைத்தான் உணர்கிறீர்கள். இயல்பாக வாழும் பொழுது நீங்கள் சிந்தனையைத்தான் உணர்வீர்கள். கணக்குகளிலிருந்து விலகி விடுவீர்கள்.
உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானவை அனைத்தும் உங்களுக்கு அமையட்டும். உங்கள் வாழ்க்கை இன்பம் பெறட்டும். பாவம் புண்ணியம் ஆகிய கணக்குகளிலிருந்து வெளியேறி இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் அனைவரும் இறையடி சேர வேண்டும், அல்லது மீண்டும் பிறந்தாலும் இன்பமாக வாழ வேண்டும். ஏதேனும் ஒரு நிலையில் உங்களுக்கு மெய்யறிவு அருளப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு வேண்டுதலோடு உரையை முடிக்கிறேன். நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.